முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். முதலிலே பண்பாடு அடைந்த இனம், நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். அப்படி உலகில் மூத்த இனமாக இருக்கிற தமிழினம் இன்று போர்க்குணமற்று இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று. தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல, தன்னினப்பகை. தன்னினப்பகை சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்ற தன்னினப்பகை, ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனை, போர்க்குணம் இன்மை, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான திரை கவர்ச்சி, அளவு கடந்த திரை கவர்ச்சி, கொடுமையான சாதி மத பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு எளிய கேள்வி. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் தோன்றியது மொழி இனம். மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு. புரட்சி பாவலன் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான். அது ரொம்ப இடை வந்தது. இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது நம்மிடத்தை வந்தது என் உடன் பிறந்தவர்களே? ஒரு 2000 ஆண்டு, 2500 ஆண்டுகள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழியே உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எப்படின்னா எவ்வளவு மூத்த இனம் என்று பாரு. எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான், நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா, சாதி மதமாக நிற்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்ப என்னவா இருக்க போறோம்? எனக்கு மதம்தான் முக்கியம் என்பவன் எங்க ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு. சாதிதான் முக்கியம் என்பவன் எங்க போடுவான்? சாதி கட்சிகளுக்கு. இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் ஒரு தொல்குடி சமூகம், மிக மிக தொன்மையான இனத்தின் மகன், நான் தமிழன் என்று உணர்வன் எங்க ஓட்டு போடுவான்? மைக் சின்னத்துக்கு தான் போடுவான். இது மைக் இல்ல, துறை சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான், ஒரு தீப்பெட்டியை கொடுத்தா கூட போடுவான். அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை, மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம், போற்றுவான். இப்போது இந்த சிக்கல்ல நீ தெளிவு வரணும். இடை வந்த சாதியோடு நிற்க போறியா, இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோட நிற்க போறியா? இந்த நிலத்திற்குள் நான் தேவரு, நான் நாடாரு, நான் செட்டியாரு, நான் உடையாரு, நான் கோனாரு, நான் பிள்ளை, நான் முதலி, நான் குறவர், நான் வண்ணார், நான் மருத்துவர் குலம், நான் படையாச்சி, பறையர், தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம். இதை விட்டு கேரளாவில் என்ன சொல்லுவ? தேவர்னு சொல்லுவியா, நாடாருன்னு சொல்லுவியா, செட்டியாருன்னு சொல்லுவியா? இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்ட, இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்ட, பீகார்லேருந்து குஜராத் போயிட்ட, என்ன சொல்லுவ? அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல? சவுத் இந்தியன். அப்ப என்ன பண்ண? எஸ், ஐ ஆம் சவுத் இந்தியன். ஆம், நான் தென்னிந்தியன். திமிரோட சொல்லணும். அங்க வேண இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒண்ணும் இல்லை. கேரளா போ, நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளவுதான். இந்த நாட்டை விட்டு, இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தல, மதம் அடையாளமா இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா
அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால் ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. கை கொடுக்க முடியாது. போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது. ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படித்தான். போய் வேணா பார்த்துவா. அப்ப உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல. நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம்.